ஆக்சுவலா என்ன வந்து அருண் பாண்டியன் சார் நடிக்க வச்சதே, ஏய் நீ ராஜேஷ் கண்ணாவோட ஃபேஸ் இது இருக்கு உனக்கு இருக்குன்னு அப்படின்னு சொன்னாரு. ராஜேஷ் கண்ணா ரொம்ப பேரழக, அந்த அளவுக்குலாம் இல்ல. பட் அவருக்கு அப்படி தோணி இருக்கலாம். ராஜேஷ் கண்ணாவோட அந்த யூத் ஃபேஸ் இருக்கு அவனுக்கு, அந்த அந்த சிமெட்ரி ஃபேஸ் இருக்கு உனக்கு அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் கூப்பிட்டார். ஹீஸ் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் ராஜேஷ் கண்ணா. ஸோ அந்த எனக்கு அதே மாதிரி வேணும், ரொம்ப மைல்டா இருக்க கூட, அப்படி 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 சிரிக்கணும், அப்படி அப்படி பண்ணணும், அந்த மாதிரி தான் வேணும்னாரு. அப்படிதான் சட்டிலா இருக்கணும். அதே சமயம் வந்து இவனும் வந்து இந்த மாதிரி ஒரு கொலையில ஈடுபடுவானா அப்படிங்கிற அளவுக்கு ஜனங்களுக்கு ஒரு இது சூழ்நிலை கைதி மாதிரி இருக்கணும் அப்படிங்கறதுனால தான் அப்படி கூப்பிட்டாரு. மேபி அதுக்கப்புறம் சில ரோல்ஸ்க்கு இப்ப வந்துட்டு அஜித் சாரும் பாக்குறதுக்கு வந்து பயங்கர இதுவா தான் இருக்காரு. ஆனா அவர் ரகட் ரோல்ஸும் பண்ணார்ல, அப்புறம் லாங்கா போயிருந்தா ஒருவேளை அந்த மாதிரி அக்செப்டன்ஸ் இருந்திருந்தா அந்த மாதிரி அஜித் சார் மாதிரி நிறைய முடிஞ்சிருக்கலாம், முடிஞ்சிருக்கும்னு நான் சொல்ல, முடிஞ்சிருக்கலாம். பட் நான் அதுக்குள்ள என்னோட டெசிஷன் டு ரெஸ்ட்ரிக்ட் மை செல்ஃப் டு சிங்கிங், அதுக்கான வாய்ப்புகள் நான் இல்லாம போயிடுச்சு. சரி, இந்த கொஸ்டின் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஐ மீன் இந்த உங்களோட ஆக்டிங்கான விஷயங்கள், பட் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஏரியால அதுக்கு உங்களுக்கு கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி யாராவது கேட்டாங்களா? ரொமான்டிக் ஏரியா கேட்டாங்க. ரீசெண்டா கூட ஒரு இன்டர்வியூல சொன்னேன். இல்ல அது என்னன்னா, என் கூட காயத்ரி அவங்க ஆக்ட் பண்ணாங்க. அவங்க வந்து she comes from an acting family, dance family. அவங்களுக்கு அது வந்து தெரியும். அது ஒரு ப்ரொஃபஷன் தானே. ஏன்னா 100 பேர் முன்னாடி நம்ம வந்து ரொமான்ஸ் பண்ணும்போது என்ன பண்ண, எனக்கு அது ஐ வாஸ் ஃபீலிங் வெரி அவுட் ஆஃப் பிளேஸ். பட் எனக்கு அதுக்கப்புறம் ஐ ஹேட் டு டூ இட். ஏன்னா நம்ம போறோம், இப்போ நீங்க வெப் சீரிஸ்லாம் பாருங்க, நவாசுதீன் சித்திகி மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாம் அவருக்கு என்ன வேணா, ஒரு சீனுக்கு வேணாக்கா ஃப்ராண்டல் நியூடிட்டி கூட பண்றதுக்கு தயாரா இருக்காரு. அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்லாம் எனக்கு அப்ப இல்லை. மொரோவர் அப்ப இட் வாஸ் வெரி கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் இருந்ததுல சொசைட்டியே. ஸோ இப்போ வந்து டேரிங்காக பண்ணுறாங்க. ராதிகா ஆப்தேலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீனுக்கு என்ன வேணுமோ ஷீல் டு இட். அந்த மாதிரி இன்ஃபேக்ட் எனக்கு வந்து அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் மேலே மரியாதை தான் உண்டு. எனக்கு அது வந்து அவுட் ஆஃப் பிளேஸாக இருந்தது. எனக்கு ரொம்பவும் நெருக்கமான காட்சிகளில் ஒன்று இருந்தது. அது கூட வந்து ரொம்ப ஒன்றும் ஃபுல்லாக அவங்க காட்டலை. ரொம்ப கேவலமாக பெர்ஃபார்ம் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். அதனால காட்டாமல் அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. சரி, ஓகே. இப்போ 10 வருஷம் யூஎஸ்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் இருக்குல்ல. இன்னைக்கு அட் ப்ரெசென்ட் இந்த ஏஜ்ல இந்த பக்குவம் இதோட இருக்கக்கூடிய ஹரிஷ் ராகவேந்திராவை அப்ரோச் பண்ணி இன்னைக்கு டேரிங்கான சில அப்ரோச்சஸ் வர்றப்போ உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? நடிக்கிறதுக்கா? ஆஃப் கோர்ஸ் நடிக்கிறதுக்கு நான் தாராளமாக ரெடி தான். வாவ், நோட் பண்ணுங்க தமிழ் சினிமா. நான் சொல்லிட்டேன், நான் யாரும் கூப்பிடல. கண்டிப்பா வரும் பாருங்க. இல்லை, ஐ எம் ரெடி டு ஆக்ட்.